தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிள்ளை பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் கிள்ளை மற்றும் பரங்கிப்பேட்டை அருகே கடலில் 18 மைல் தொலைவில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க இந்துஸ்தான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தால் கடலோர மக்களின் வாழ்வுரிமையும் வாழ்வாதாரமும் பாதிக்கும் என கூறி இப்பகுதி மக்கள் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கிள்ளை பேரூராட்சி மன்றத்தின் அவசர கூட்டம் கிள்ளை பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பேரூராட்சி மன்ற தலைவர் மல்லிகா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி பங்கேற்றார். இதில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்தி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் திட்டத்தை செயல்படுத்த தாவேக்கு அரசு அனுமதி அளித்தால் போராட்டம் வெடிக்கும் என தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பனை எடுப்பதற்காக 4 கிணறுகளை தோண்டுவதற்கான அனுமதியை கோரியிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியிலே இதற்கு அனுமதியை மறுத்தார்கள். பொதுமக்களுடைய கடுமையான எதிர்ப்பு நிலவக்கூடிய ஒரு சூழலில் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு எந்த வகையிலும் ஒப்புதல் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஜனநாயக உணர்வுகளை மதிக்கும் வகையில் மாநில அரசு, மத்திய அரசு எல்லோருமே இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதையும் மீறி மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இந்துஸ்தான் நிறுவனம் நடவடிக்கைகளை எடுக்குமேயானால், தொடருமேயானால் நிச்சயமாக ஜனநாயக சக்திகளை திரட்டி ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை நடத்துவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றேன். அதை மீண்டும் நான் இங்கே உறுதிப்படுத்துகின்றேன். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிள்ளை பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் கிள்ளை மற்றும் பரங்கிப்பேட்டை அருகே கடலில் 18 மைல் தொலைவில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க இந்துஸ்தான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தால் கடலோர மக்களின் வாழ்வுரிமையும் வாழ்வாதாரமும் பாதிக்கும் என கூறி இப்பகுதி மக்கள் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கிள்ளை பேரூராட்சி மன்றத்தின் அவசர கூட்டம் கிள்ளை பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பேரூராட்சி மன்ற தலைவர் மல்லிகா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி பங்கேற்றார். இதில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்தி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் திட்டத்தை செயல்படுத்த தாவேக்கு அரசு அனுமதி அளித்தால் போராட்டம் வெடிக்கும் என தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பனை எடுப்பதற்காக 4 கிணறுகளை தோண்டுவதற்கான அனுமதியை கோரியிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியிலே இதற்கு அனுமதியை மறுத்தார்கள். பொதுமக்களுடைய கடுமையான எதிர்ப்பு நிலவக்கூடிய ஒரு சூழலில் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு எந்த வகையிலும் ஒப்புதல் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஜனநாயக உணர்வுகளை மதிக்கும் வகையில் மாநில அரசு, மத்திய அரசு எல்லோருமே இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதையும் மீறி மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இந்துஸ்தான் நிறுவனம் நடவடிக்கைகளை எடுக்குமேயானால், தொடருமேயானால் நிச்சயமாக ஜனநாயக சக்திகளை திரட்டி ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை நடத்துவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றேன். அதை மீண்டும் நான் இங்கே உறுதிப்படுத்துகின்றேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.